அதே சமயத்துல நல்ல டேஸ்டியானது. இது எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். இதே மாதிரி அடிக்கடி கூட நம்ம செய்து சாப்பிடலாம். இந்த காய்கறிகள்லாம் எப்பப்போ சீப்பா கிடைக்குதோ அப்பப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா வந்து இதுக்கு தேவையானது 2.5 ஸ்பூன் கல்லுப்பு நான் ஆட் பண்றேன். 2.5 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்றேன். இந்த பொரிச்ச குழம்பு பாத்தீங்கன்னா 6-7 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அதை நம்ம வந்து வேக வைக்கணும். இந்த காய்கறிகள் எல்லாம் முங்குற அளவுக்கு அதுக்கு மேல 1 இன்ச், இந்த காய்கறிகள் முங்கின பிறகும் 1 இன்ச் மேல இருக்கிற மாதிரி நீங்க தண்ணியை ஊத்திட்டு ஒரு பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அந்த பாத்திரத்தை 15 நிமிஷம் இது நல்லா வேகணும். அடுப்பை கொஞ்சம் பெருசா வச்சிருங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கணும். இந்த முருங்கைக்காயிலேருந்து எல்லா காய்கறிகளுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்திருக்கு. அரைச்சு வச்சிருக்கக்கூடிய நம்ம அந்த தேங்காய், மிளகாய் வத்தல், மிளகு, சீரகம், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம கெட்டி அரைச்சு வச்சிருக்கோம். அதையும் இதனோட நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதனோட ஆட் பண்ணிட்டு கூடுதலா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல அதை கிளறி விட்டுட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த மல்டி வெஜிடபிள்ஸ் டேஸ்டியான, ஹெல்த்தியான, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஆரோக்கியமான பொரிச்ச குழம்பு சாப்பிட்றதுக்கே தயாராகிடும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இது எங்க ஊர் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலியெல்லாம் பிராமின் வீட்டுல இதே மாதிரி செய்வாங்க. எவ்ரி சண்டே மேக்சிமம் இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு தான் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லது. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா புளியிட்ட கீரைன்னு சொல்லுவாங்க. பொரிச்ச குழம்பும் புளியிட்ட கீரையும். அந்த புளியிட்ட கீரை பத்தின வீடியோ வந்து இன்னொரு நாளைக்கு நான் ப்ரெசென்ட் பண்றேன். இதுக்கு நாம வந்து அப்பளம் செம்ம டேஸ்டியா இருக்கும், சூட்டா இருக்கும். இதே மாதிரி பொரிச்ச குழம்பு நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு, பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு.